வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இடியப்பம் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் கையில் ஒட்டாமல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடியப்பம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடையில் வந்து இடியப்பம் மாவுன்னு சொல்லி விற்கிது, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு வந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்க, வேறு எதுவும் ஊற்றாதீங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூனு அப்படி இல்லாட்டி கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கும், அதனால் கவனமாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹீட்லாம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ சூப்பராக சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு இடியப்ப உருளும் ரெடியாக இருக்குது, இட்லி தட்டும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து கொழக்கட்டை மாதிரி கையிலே வந்து உருட்டிட்டு இந்த உரலுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம் இடியப்பமாக. நான் இன்றைக்கி இடியப்ப தட்டுலேயும் பிழிஞ்சு காமிக்கிறேன், இட்லி தட்டுலேயும் பிழிஞ்சு காமிக்கிறேன். நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இட்லி தட்டில் ஊற்றும் போது வந்து சின்ன சைஸாக வரும், இடியப்ப தட்டில் ஊற்றும் போது பெரிய சைஸாக வரும். இதை தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பாருங்கள், ஸ்மூத்தாக இவ்வளோ சாஃப்டாக வந்து விழுகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து எண்ணெய் ஊற்றணும். அதே போல் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து மாவில் சேர்க்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாத்திரத்தில் வந்து அதாவது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வைப்பீங்கள்ல, தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிழிஞ்சிருக்க இடியப்பத்தை தூக்கி வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு டைம் ரொம்பவே முக்கியம். கரெக்டாக நீங்கள் தட்டு வச்சதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கூட லப்பர் மாதிரி ஆயிரும். 5 நிமிஷத்தில் கரெக்டாக எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் தட்டி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இடியப்ப தட்டில் இது ஊற்றுனதை பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக சாஃப்டாக கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இதே மாதிரி மாவு, எண்ணெய், தண்ணியெல்லாம் வந்து இதே பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒட்டாமல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் பாலும் கடலைக்கறியும் தான் வச்சுருந்தேன். செம்ம பெஸ்ட்டான காம்பினேஷன் அப்படின்னா இதுதான். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.